சிம்ம ராசிக்கான செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ராசி அதிபதி ராசியிலே இருக்கார். ஓகேங்களா, கேது ராசியில் இருக்கார். ஸோ புதன் ராசியில் இருக்கார். ஓகே, ராசி அதிபதி ராசியிலே இருக்கிறாரு அப்படின்னா நல்லா வச்சு செய்வார்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ பொதுவாக சூரியன் வந்து ராசியில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா, கொஞ்சம் சூடு அதிகமாகும், நம்மளுக்கு உடல் சூடு அதிகமாகும். நல்ல குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதம். நீங்கள் அதே போல் வந்துட்டு 2ஆம் இடத்துல செவ்வாய். அப்போ கட்டாயம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மற்றவங்க கிட்ட பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. பொதுவாகவே இந்த ஒரு மாதம் ரொம்ப அமைதியாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எந்த கருத்தும் சொல்ல வேண்டாம் நீங்கள். ஓகேங்களா, சும்மா ஜம்முன்னு ஜாலியாக இருந்துட்டு போயிடுங்க. மற்றவங்களுக்காக போய் ஆர்கியூ பண்ணுறது, சண்டை போடுறது, புரிய வைக்க ட்ரை பண்ணுறது, இது எதுவுமே பண்ணாதீங்க. இந்த ஒரு மாதம் நல்லா ஃப்ரீயாக இருந்துக்கோங்க. அது அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்கிறது பார்த்திங்கன்னா குரு 11th ஹவுஸில் இருக்கிற குரு. ஸோ என்ன விஷயம் நம்ம நினச்சாலுமே அதை நடத்தி கொடுக்கறதுக்காகவே அங்கே 11th ஹவுஸில் உட்காந்துருக்காரு ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன். ஸோ பொதுவாக சுக்கிரன் 12ஆம் இடம் ப்ளஸ் ராசிக்கே வராரு. ஓகேங்களா. ஸோ இந்த 2 பிளானட்டுமே வந்து ஓரளவுக்கு உங்களை வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு பிரச்சனை அப்போ என்ன ஆகுது, மற்றவங்களோட நம்ம பேசுகிற வார்த்தைகள் இதெல்லாம் தான். ஸோ பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆன்லைன் ஷாப்பிங் அது இதுன்னு போயிட்டு விரயம் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா. கட்டாயம் வந்து கொஞ்சம் ஒரு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து செலவு பண்ணுங்கள். யோசிக்காமல் தயவுசெய்து செலவு பண்ணிவிட்டு வருத்தப்படாதீங்க. என்னன்னா செலவு பண்ணி அந்த பொருள் நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா ஓகே, நம்மளுக்கு என்னன்னா அது பண நஷ்டம் ஏற்படும். அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஸோ எந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி பொதுவாக வந்து பணத்தை கையில் எடுக்கும்போது யோசித்து செலவு பண்ணுங்கள். அது நமக்கு தேவையா, கட்டாயம் வாங்கணுமா அப்படின்னா மட்டும் அதை வாங்குங்க. தேவையில்லாமல் பணத்தை இழக்காதீங்க. சரிங்களா. நீங்கள் முக்கியமாக இந்த மந்த்து வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க இல்லையா, நீங்கள் வந்து எலுமிச்சை மாலை, ஓகேங்களா, உங்கள் கையால் கோர்த்து உங்களோட இஷ்ட தெய்வம், பொதுவாக வந்து பெண் தெய்வத்துக்கு போடுறது நல்லது, துர்க்கைக்கு போடுறது ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ ஏதாவது உங்களுக்கு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா அந்த எலுமிச்சை மாலை வந்து போட்டு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க. உறுதியாக அது வந்து சக்ஸஸ் ஆகிடும். அதே போல் உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்க. ஓகேங்களா. ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்கள். மாதுளம் பழம் வந்து தானம் பண்ணுறது, நீங்கள் மாதுளம் பழம் உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. முடிஞ்சால் மாதுளை ஜூஸோ, மாதுளை வச்சு பஞ்சாமிர்தம், அந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ மாதுளை வச்சு என்ன செய்ய முடியுமோ செஞ்சு பிறருக்கும் கொடுங்க. நீங்களும் உணவில் எடுத்துக்கோங்க. கட்டாயம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்போவுமே மாதுளை சாப்பிடணும். இந்த மாதம் கட்டாயம் நீங்கள் வந்து உணவில் அதிகமான மாதுளை பழங்களை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஐயப்பன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எலுமிச்சை மாலை, எலுமிச்சை ஜூஸ், மற்றவங்களுக்கு எலுமிச்சை ஜூஸ் தானம் கொடுக்கறது, எப்போவுமே ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சை கனி கையில் வச்சுக்கிறது உங்களுக்கு சால சிறந்தது. ஓகேங்களா. ஸோ இதிலே வந்து மகா நட்சத்திரம் இருக்காங்க இல்லையா, அவங்க முக்கியமாக என்ன பண்ணணும்னா அவங்களோட முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணாலே போதுங்க. எந்த கஷ்டமும் கிடையாது. சரிங்களா. எழுந்தோனையுமே குளிச்சுட்டு வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க முன்னோர்களை மனசில் நினச்சி வழிபாடுகள் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல ஒரு சுபிக்ஷமான நிலை வந்து ஏற்படும். இது வந்து எப்போவுமே லைஃப் லாங் வந்து நான் இப்போ சொன்ன விஷயத்தை வந்து நீங்கள் லைஃப் லாங் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஒரு மாதம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு அப்டேட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ரொம்ப ரொம்ப முக்கியம், 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஓகேங்களா. ஆல்ரெடி 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். நம்மளுக்கும் கலஸ்தரத்துக்கும் தேவையில்லாமல் வீண் வாக்குவாதம், சண்டை இதெல்லாம் ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த இடத்த அழகாக ஃபில் பண்ணுறதுக்காக இப்போ வந்து ராகு பகவான் உட்காந்துருக்காரு. ஓகேவா. ஸோ ஒய்ஃப்கிட்டையும் சரி ஹஸ்பண்ட்கிட்டையும் சரி தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க. அதே மாதிரி இந்த வெளி நட்பு ஏற்படும் இல்லைங்களா, தேவையில்லாத நட்பு ஏற்படும். இந்த பெண்கள் முக்கியமாக வந்து ஆண்களுக்கு பெண் நட்பு ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப 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 கவனம். முடிஞ்ச வரைக்கும் புதிய பெண் நட்பை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எப்படி இருந்தாலும் தேவையில்லாமல் நம்மளை கொண்டு போய் சிக்கலில் மாட்டும். ஸோ 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா நல்ல ஒரு குட் குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதம் கிடைக்காது. ஓகேங்களா. புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நான் சொல்கிறத. அதனால் நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு நம்பிலாம் போய் உங்களோட கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஸோ ஆண்கள் முக்கியமாக
புதுசாக பெண்களோட நட்பு கிடைக்குதுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? சிம்ம ராசிக்கான செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ராசி அதிபதி ராசியிலே இருக்கார். ஓகேங்களா? கேது ராசியில் இருக்கார். ஸோ புதன் ராசியில் இருக்கார். ஓகே, ராசி அதிபதி ராசியிலே இருக்கிறாரு அப்படின்னா நல்லா வச்சு செய்வாருன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ பொதுவாக சூரியன் வந்து ராசியில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் சூடு அதிகமாகும், நம்மளுக்கு உடல் சூடு அதிகமாகும். நல்ல குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதம். நீங்கள் அதே போல் வந்துட்டு 2ஆம் இடத்துல செவ்வாய். அப்போ கட்டாயம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மற்றவங்க கிட்ட பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. பொதுவாகவே இந்த ஒரு மாதம் ரொம்ப அமைதியாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எந்த கருத்தும் சொல்ல வேண்டாம் நீங்கள். ஓகேங்களா? சும்மா ஜம்முன்னு ஜாலியாக இருந்துட்டு போயிடுங்க. மற்றவங்களுக்காக போய் ஆர்கியூ பண்ணுறது, சண்டை போடுறது, புரிய வைக்க ட்ரை பண்ணுறது, இது எதுவுமே பண்ணாதீங்க. இந்த ஒரு மாதம் நல்லா ஃப்ரீயாக இருந்துக்கோங்க. அதை அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்கிறது பார்த்திங்கன்னா, குரு 11th ஹவுஸில் இருக்கிற குரு. ஸோ என்ன விஷயம் நம்ம நினச்சாலுமே அதை நடத்தி கொடுக்கறதுக்காகவே அங்கே 11th ஹவுஸில் உட்காந்துருக்காரு ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன். ஸோ பொதுவாக சுக்கிரன் 12ஆம் இடம் ப்ளஸ் ராசிக்கே வராரு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பிளானட்டுமே வந்து ஓரளவுக்கு உங்களை வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு பிரச்சனை அப்போ என்ன ஆகுது, மற்றவங்களோட நம்ம பேசுகிற வார்த்தைகள் இதெல்லாம் தான். ஸோ பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆன்லைன் ஷாப்பிங் அது இதுன்னு போயிட்டு விரயம் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? கட்டாயம் வந்து கொஞ்சம் ஒரு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து செலவு பண்ணுங்கள். யோசிக்காமல் தயவுசெய்து செலவு பண்ணிவிட்டு வருத்தப்படாதீங்க. என்னன்னா செலவு பண்ணி அந்த பொருள் நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா ஓகே, நம்மளுக்கு என்னன்னா அது பண நஷ்டம் ஏற்படும். அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஸோ எந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி பொதுவாக வந்து பணத்தை கையில் எடுக்கும்போது யோசித்து செலவு பண்ணுங்கள். அது நமக்கு தேவையா, கட்டாயம் வாங்கணுமா அப்படின்னா மட்டும் அதை வாங்குங்க. தேவையில்லாமல் பணத்தை இழக்காதீங்க. சரிங்களா? நீங்கள் முக்கியமாக இந்த மந்த்து வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க இல்லையா, நீங்கள் வந்து எலுமிச்சை மாலை, ஓகேங்களா, உங்கள் கையால் கோர்த்து உங்களோட இஷ்ட தெய்வம், பொதுவாக வந்து பெண் தெய்வத்துக்கு போடுறது நல்லது, துர்க்கைக்கு போடுறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ ஏதாவது உங்களுக்கு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா இந்த எலுமிச்சை மாலை வந்து போட்டு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க. உறுதியாக அது வந்து சக்ஸஸ் ஆகிடும். அதே போல் உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்க. ஓகேங்களா? ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்கள். மாதுளம் பழம் வந்து தானம் பண்ணுறது, நீங்கள் மாதுளம் பழம் உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, முடிஞ்சால் மாதுளை ஜூஸோ மாதுளை வச்சு பஞ்சாமிர்தம் அந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ மாதுளை வச்சு என்ன செய்ய முடியுமோ செஞ்சு பிறருக்கும் கொடுங்க. நீங்களும் உணவில் எடுத்துக்கோங்க. கட்டாயம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்போவுமே மாதுளை சாப்பிடணும். இந்த மாதம் கட்டாயம் நீங்கள் வந்து உணவில் அதிகமான மாதுளை பழங்களை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஐயப்பன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எலுமிச்சை மாலை, எலுமிச்சை ஜூஸ், மற்றவங்களுக்கு எலுமிச்சை ஜூஸ் தானம் கொடுக்கறது, எப்போவுமே ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சை கனி கையில் வச்சுக்கிறது உங்களுக்கு சால சிறந்தது. ஓகேங்களா? ஸோ இதிலே வந்து மகா நட்சத்திரம் இருக்காங்க இல்லையா, அவங்க முக்கியமாக என்ன பண்ணணும்னா அவங்களோட முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணாலே போதுங்க. எந்த கஷ்டமும் கிடையாது. சரிங்களா? எழுந்தோனையுமே குளிச்சுட்டு வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க முன்னோர்களை மனசில் நினச்சி வழிபாடுகள் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல ஒரு சுபிக்ஷமான நிலை வந்து ஏற்படும். இது வந்து எப்போவுமே லைஃப் லாங் வந்து நான் இப்போ சொன்ன விஷயத்தை வந்து நீங்கள் லைஃப் லாங் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஒரு மாதம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சுட்டு அப்டேட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ரொம்ப ரொம்ப முக்கியம், 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஓகேங்களா? ஆல்ரெடி 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். நம்மளுக்கும் கலஸ்தரத்துக்கும் தேவையில்லாமல் வீண் வாக்குவாதம், சண்டை இதெல்லாம் ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த இடத்த அழகாக ஃபில் பண்ணுறதுக்காக இப்போ வந்து ராகு பகவான் உட்காந்துருக்காரு. ஓகேவா? ஸோ ஒய்ஃப்கிட்டையும் சரி ஹஸ்பண்ட்கிட்டையும் சரி தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க. அதே மாதிரி இந்த வெளி நட்பு ஏற்படும் இல்லைங்களா, தேவையில்லாத நட்பு ஏற்படும். இந்த பெண்கள் முக்கியமாக வந்து ஆண்களுக்கு பெண் நட்பு ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப 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 கவனம். முடிஞ்ச வரைக்கும் புதிய பெண் நட்பை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எப்படி இருந்தாலும் தேவையில்லாமல் நம்மளை கொண்டு போய் சிக்கலில் மாட்டும். ஸோ 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா
நல்ல ஒரு குட் குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதம் கிடைக்காது. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நான் சொல்கிறத. அதனால் நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு நம்பிலாம் போய் உங்களோட கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஸோ ஆண்கள் முக்கியமாக புதுசாக பெண்களோட நட்பு கிடைக்குதுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா?